Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's kitchen after long time. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். சாரி வீடியோ போடவே கிடைக்கல, எனக்கு 1 வீக்காக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதான் இதுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாம் உடனே வரும். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு பெரிய சாரி. இப்போ எல்லாருமே நோம்புக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எல்லாருமே நோம்பு வீடியோஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நானும் இன்றைக்கி கொஞ்சம் நோம்பு ரெசிபிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அது புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க என்னென்ன ரெசிபிஸ் இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இல்லை என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கர்ட் ஸ்வீட் பால்ஸ், அதாவது ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஒரு பெரிய பால் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதில் ஒரு முட்டை அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா முட்டையும் சீனியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி அது நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ளுங்க. விஸ்க் பண்ணதுக்கு அப்புறமா புளிப்பில்லாத 250 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தயிரில் சின்ன கட்டியல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா அதை விஸ்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு 150 மில்லிலிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் 2 கப் மாவு, அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா மாவையும் ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிரும். இந்த மாதிரி பாதியாக சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது மாவு. ஸோ அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஓவர் திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும் பாருங்கள். இன்னொரு பேன் எடுத்து சூடு பண்ணி அதில் ஆயில் விட்டுக்கொள்கிறேன். இதை நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை அதில் விட்டு ஆயிலில் டிப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அந்த ஆயிலில் டிப் பண்ண ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி இன்னொரு ஸ்பூனோட ஹெல்ப்போடு அதில் விட்டுக்கொள்ளுங்க. சின்ன பால்ஸாக விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கையால் விட இருந்தால் கையால் கூட விட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணியே செஞ்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை சுட சாப்பிடணும். நீங்கள் நோம்பு திறக்கிற நேரம் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா அந்த மாதிரி செஞ்சு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் டைம் பிடிக்கும், பட் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா சுட பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் சுகர் எடுத்து அதில் கோட்டிங் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி சுகர் போட்டிருக்கோம், அது போதாமல் இருக்கும். ஸோ அதனால் மேலால் சுகர் போட்டுக்கொள்ளுங்க. சாப்பிட்ற நேரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கிறிஸ்பி எக் பால்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். டெய்லி நாங்கள் ரமதானுக்கு கட்லெட் செய்வோம், அப்படி இல்லாட்டி வேறு ஷார்ட் ஈட்ஸ் செய்வோம். அதுக்கு டூனா யூஸ் பண்ணுவோம், சிக்கன் யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி நான் தனியாக முட்டையை வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு 2 முட்டை நல்லா ஹார்ட் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் ஒரு ஃபோக்கால் நல்லா நசிச்சு கொள்ளலாம். அது நல்லா சின்ன துண்டுகளாக வர அளவுக்கு நல்லா நசிச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் garlic flakes, அப்படி இல்லாட்டி நீங்கள் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கோதுமை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளோதான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் பால்ஸ் பிடிச்சி கொள்ளலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன பால் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸை நாங்கள் கட்லெட் நார்மலாக எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நாங்கள் நார்மலாக முட்டையில் போட்டு இந்த கட்லெட்டை பிரட்டி எடுப்போம். அப்படி இல்லாட்டி மாவு போட்டு பிரட்டி எடுப்போம். இதில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் செஞ்சு அதில் போட்டு நாங்கள் பிரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் வீட்டில் டூனா அப்படி இல்லாட்டி சிக்கன் பீஃப் ஒன்றுமே இல்லாட்டி இந்த மாதிரி எக்கை வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் தேவையாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சிடுங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற கட்லெட் மாதிரியே இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது நோம்புக்கு மட்டும் இல்லை, வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவசரமாக செஞ்சு வச்சிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறது வீட்டிலேயே ட்ரை ஜிஞ்சர் ஃப்ளேக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான். இஞ்சி மலிவாக கிடைக்கிற காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நோம்பு டைம் அப்படி இல்லாட்டி சும்மா நார்மலான டைம்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ தோலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கொள்கிறேன் எல்லாத்துலேயும். இப்போ இதில் வந்து நல்ல மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஒவ்வொன்றா இந்த மாதிரி சின்ன டிஷ்யூ வச்சு ஈரத்தை வந்து டப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு இதை நல்லா சீவி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. காய வைக்கிறது எப்படின்னா வெயிலில் வச்சு காய வைக்க வேணாம். நீங்கள் நிழலில் வச்சு ஒரு 4-5 நாளைக்கு காய வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா இதெல்லாம் சுருங்கி நல்லா சின்ன சின்ன ஃப்ளேக்ஸாக வந்துடும். இதை வந்து நீங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டீக்கு போடலாம், அப்படி இல்லாட்டி கறிக்கு கூட யூஸ் பண்ணலாம். நான் இதோட யூஸஸ் வந்து இன்ஷால்லா கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் எப்பயும் எடுத்து காஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவசரமாக வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் இருந்து இஞ்செல்லாம் சுரண்டிட்டு இருக்க தேவையில்லை. இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் டீக்கு இந்த இஞ்சியை போட்டு உங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் கூட. பார்க்க போகிற ரெசிபி ரமதான் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி தான். அதாவது இந்த கோடை காலத்தில் சவ்வரிசி யூஸ் பண்ணி ரொம்ப குழு குழுன்னு செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதில் வந்து 1/2 கப் ஜவ்வரிசி அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா குக்காகி வரட்டும். வெள்ளையாக இருக்கிற சவ்வரிசி வந்து நல்லா குக்காகி வரணும். அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்லா கண்ணாடி மாதிரி மாறி வரும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது நல்லா ஊறி வரட்டும். ஒரு கப் எடுத்து அதில் வந்து நான் 3 கப் பால் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் 1/4 கப் அளவு ரோஸ் சிரப் சேர்த்துக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இதை வந்து வடிச்சு கொள்ளலாம்.
நார்மல் வாட்டரை கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளுங்க. அதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்ல கிளாஸ் மாதிரி இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கிற ரோஸ் மில்க் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ரோஸ் மில்கில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சரியான சூடு காலம். ஸோ சூடு காலத்துக்கு வந்து இந்த ஹாட்டான டைமில் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா குளு குளுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஜெல்லி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜெல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி பேக்கெட்டில் கொடுத்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன ஃப்ளேவர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் மேங்கோ, அப்படி இல்லாட்டி ஆப்பிள், பைனாப்பிள், மிக்ஸ் ஃப்ரூட் எது வேணுனாலும் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லானதாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து அதில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து செஞ்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் ஊற வச்சுருந்த கசகசா இதுவும் நல்லா ஊறி வந்துட்டு பாருங்கள். இதுலேயும் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற ரோஸ் மில்கை இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளோதான், சூப்பரான யம்மியான ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்த 4 ரெசிபியாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்ஸை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இனி நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரமதான் vlogs எல்லாம் வரப்போகுது. ஸோ என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பபாய்.